தளபதி விஜயின் தாயார் ஷோபா விஜயின் வாழ்க்கை சுவாரஸ்யங்களை பகிர்ந்துள்ளார். விஜய ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ அவருக்கு என்ன பேர் வைக்கணும் என்கிற பிரச்சனை வந்தது. ஏன்னா என் கணவர் கிறிஸ்டியன், நான் இந்து, 2 பேரும் மனசுக்கு பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸ்கூல்ல விஜய் கிறிஸ்டியன் சர்டிபிகேட்ல எழுதி இருந்தோம். இப்போ என்ன பண்றது? கடைசியில் அவருக்கு ஜோசப் விஜய்னு பேர் வச்சோம். விஜய ஒரு பிரபல கான்வெண்டில் படிக்க வைக்கலன்னு எனக்கு ஒரு குறை இருக்கு. ஏன்னா நானும் என் கணவரும் கான்வெண்டில் படிக்கல. நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதால விஜயை எங்களால பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியல. கொஞ்சம் வசதி வந்ததுக்கு அப்புறம் கூட என் கணவர் அவன் சாதாரண ஸ்கூல்லே படிக்கட்டும்னு விட்டுட்டார். சென்னை சாலி கிராமத்துல இருக்கிற பலோலோக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல +2 வரைக்கும் விஜய் படிச்சார். என் வீட்டுக்காரோட உறவினர்கள்ல நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க, வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் விஜய அந்த மாதிரி இன்ஜினியரிங் இல்லைன்னா மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா அது நடக்கல. விஜய் சென்னை லயோலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன்ல சேர்ந்தார். இதற்கிடையில் விஜய் தன்னை நல்லா வளர்த்துக்க ஆரம்பிச்சார். கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு வசனம் பேசுவார், நடிப்பார். குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறார்ல, அதுதான் இவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு நாங்களும் விட்டுட்டோம். விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார். இப்பதான் எல்லா படத்துலையும் கதாநாயகிகளே டான்ஸ் ஆடுறாங்க. அப்போலாம் அனுராதா, ஜெயமாலினின்னு டான்ஸ் ஆடுறதுக்குன்னே நடிகைகள் இருப்பாங்க. வீட்டில் பர்த்டே ஏதாவது விசேஷம்னா அவங்க ஆடின ஏதாவது ஒரு பாட்டை டேப்பில் போட்டுக்கிட்டு ஆடுவார். இப்படி அவர் ஆடுறத ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு முழு பாட்டையே ஷூட் பண்ணியிருக்கோம். அவருக்கு இசையிலையும் ஆர்வம் இருந்துச்சு. திவாகர் மாஸ்டர் கிட்ட சிதார் கத்துக்கிட்டார். முறைப்படி கர்நாடக சங்கீதம் எதுவும் கத்துக்கலையே தவிர ஸ்ருதியோடு அவருக்கு பாட தெரியும். ஆனாலும் அவர் ஒரு தனி ரகம்தான், அதை சொல்லியே ஆகணும். நானும் அவரும் சேர்ந்து முதல்ல சினிமாவுக்காக பாடின பாட்டு தொட்டப்பட்ட ரோட்டு மேல. அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்ணப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து பாடல. எனக்கு முன்னாடி போய் அவர் ஒரு ட்ராக்ல பாடிட்டு வந்துட்டார். வெளியே வந்து அம்மா அப்பா கூப்பிடுறாருமான்னு சொன்னாரு. அப்புறம் நான் போய் பாடிட்டு வந்தேன். அவருக்கு ரெக்கார்டிங்ல பாடும்போது யாரும் கூட இருக்கக்கூடாது. மியூசிக் கண்டென்ட் பண்றவங்க மட்டும்தான் ஸ்டுடியோவில் இருக்கணும். அவரே 1 2 3 4ன்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிடுவாரு. விஜய் அடிக்கடி போற சினிமா தியேட்டர் உதயம். நல்ல படமா இருந்தா திரும்ப திரும்ப பார்ப்பார். தளபதி நாயகன் மாதிரியான படங்களை 7-8 தடவை பார்த்துருக்கிறதா அவரே சொல்லியிருக்கார். எல்லாம் ஸ்கூல் காலேஜ் கட்டடிச்சிட்டு தான். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும் போல. எங்களுக்கு தான் அது தெரியல. லயோலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்ந்தாரே தவிர ஒழுங்கா காலேஜுக்கு அவர் போகல. ஒரு நாள் அவங்க அப்பா முன்னாடி வந்து நின்னார். நான் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்களே என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்களா, இல்லை வெளியில போய் நான் சான்ஸ் கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னார். என் கணவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அவருடைய பிடிவாதம், வைராக்கியம், உழைப்பு தான் அவரை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது என்று விஜயின் வாழ்க்கை சுவாரஸ்யங்களை பகிர்ந்துள்ளார் அவரது தாயார்.